இந்த செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொன்னால், கொல்லப்படுகிற நேரத்தில் இரண்டில ஒரு நிலை. அங்க உள்ள ஹவாரியூன்களுக்கு 100% தெரிந்திருக்க வேண்டும். என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, அவர் உயர்த்தப்பட்டு விட்டார். அதுல உள்ளவங்களுக்கு வெளியிருந்த ஹவாரியூன்கள் யாராவது இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க கொல்லப்பட்டதுன்னு என்ன செய்திருக்கலாம், நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு கொஞ்ச நாள்லயே உண்மை என்ன செஞ்சிருக்கும், தாய்க்கும் தெரிஞ்சிருக்கும். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரிந்து, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பின்னால் தெரிந்ததாகத்தான் செய்தி வருது. அவங்க 56 வருஷம் வாழ்ந்ததாக என்ன செய்யறது, வரலாறுல சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கும் என்ன பின்னாலதான் என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒட்டுமொத்த எல்லோருக்குமே என்ன தெரிஞ்சது, அவர்கள் எல்லோருமே என்ன, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டார்னு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சது. ஆனால் யூதர்கள் நம்பினார்கள், நம்ம கொண்டுட்டோம்னு சொல்லி யூதர்கள் நம்பிட்டாங்க, நாங்க கொண்டு விட்டோம், அவர்களை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று யூதர்கள் என்ன செய்தார்கள், 100% நம்பினார்கள். ஆனால் கொஞ்சம் காலத்திலேயே செய்தி பரவிச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லல. முஃமின்களுக்கு மத்தியில் இருந்த செய்தி என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படல, நம்ம வேறொரு ஆளை போது என்ன செஞ்சிட்டோம், கொன்று விட்டோம் என்ற செய்தி பரவப்பட்டது. சிலுவையில் அறைந்து கொண்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்று யார் நம்பி இருக்க கூடாது? கிறிஸ்தவர்கள். யூதர்கள் நம்பி இருந்தாலும் இந்த நல்ல செய்தியா, அதாவது ஹவாரியூன்கள் யாரு அசல், கிறிஸ்தவர்களுடைய அசல் யாரு? ஹவாரியூன்கள். என்ன யூதர்கள் இதுக்குள்ள வரலையே, அவங்க தான் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளலையே. மிக உயர்ந்த இடத்துக்கு போனது, முகம்மதை அல்லாஹ் இடத்துக்கு போறது இப்ப யாரு? முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மிக வலிதவறியவர்கள் தானே. அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போறத யார் உணர்ந்திருப்பாங்க? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றவர்கள் பிற்காலத்தில் அவர்களை புகழ ஆரம்பித்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஏத்துக்கினாங்க. அதுக்கு வேலை விளக்கம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? அவர் எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து சிலுவையில் அறையப்பட்டாரு. அந்த எல்லா ரத்தங்களின் ஊடாக அந்த பாவம் எல்லாம் வடிஞ்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அங்க என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அல்லாஹ்வா இந்த அல்லாஹ்வா போயிட்டாரு, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய மகன் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட மிக பிற்பட்ட காலத்துல தான் ஏற்படுத்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னால்தான் இந்த சித்தாந்தம் என்ன செய்தது, வந்தது. அவர்கள் ஒரு நாளும் ஈசாவுடைய, அதாவது தோழர்களாக இருந்தவர்கள் ஒரு நாள் இப்படி என்ன செய்யல, நம்பவில்லை என்பதுதான் எங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களை, நான் சொல்ல இருந்த மிக முக்கியமான ஒரு பகுதி என்னென்றா, அல் குர்ஆனுடைய அற்புதமான வாதம். அல் குர்ஆனுடைய அற்புதமான வாதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனது என்ன மகன் அல்ல என்ற செய்தி அடுக்கடுக்கா குர்ஆன் என்ன செய்து, 3ல ஒருவர் என்ற திருத்துவத்தை குர்ஆன் மறுக்குது. அவர் அல்லாஹ்தான் என்று சொல்லக்கூடிய அதையும் மறுக்குது. அதுக்கான வாதங்களை குர்ஆன் வைக்குது. ஒரே ஒரு வாதம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த உதாரணம் ஈசாவுக்கு ஆதம். ஆதமை கிறிஸ்தவர்கள் நம்புறாங்களா இல்லையா? நம்புறாங்க. ஆதமுக்கு வாப்பா யாரு? இல்ல. மரியம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புறாங்களா இல்லையா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உருவாகினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உருவாகிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் அல்ல என்றால், மரியம்ல இருந்து உருவாகிய ஈசா கடவுள் அல்ல என்றது சிம்பிள். இது அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. இதுதான் உதாரணம் என்றான். சரியா? இதை நீங்க எடுக்கல, அதேதான் இதுக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் சொல்ல போனா கடவுளா நீங்க யார் எடுத்துக்கணும்? ஹவ்வாவை தான். இவங்க பெண்ணுடைய வயிற்றுல பிறந்தாங்க, அது ஒரு ஆண். ஆணிடம் இருந்த பின்னத்தை கடவுளா நீங்க எடுக்கிறதா என்ன செஞ்சிருக்கணும், எடுத்திருக்கணும் என்ற வாதம் குர்ஆன் அற்புதமா என்ன செய்யுது. இது போன்ற ஒரு 10-20 வாதங்களை குர்ஆன் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறது.